ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கதை கேக்குறீங்களா? ஒரு அழகான காடு, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பச்சை பசேர்ந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைஞ்சு இருந்துச்சு. அங்க சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் பாட்டு பாடி பறந்துகிட்டு இருந்துச்சுங்க. அந்த காட்டுல ஒரு குட்டி சிட்டுக்குருவி இருந்துச்சு. அதுக்கு ஒரே ஆசை, ஒரு அழகான சின்னதா ஒரு வீடு கட்டணும். கீஸ் கீஸ் சந்தோஷமா பாடிக்கிட்டே சிட்டுக்குருவி ஒரு பெரிய மரக்கிளையில வீடு கட்ட ஆரம்பிச்சுச்சு. சின்ன சின்ன குச்சிகளை தேடி தேடி சேகரிச்சுச்சு. ஒவ்வொரு குச்சியா எடுத்து அழகா கூட்டை பின்னுச்சு. ஒரு நாள் சிட்டுக்குருவி குச்சி தேடி ரொம்ப தூரம் போயிருச்சு. அப்போதான் ஒரு பெரிய யானை அங்க வந்துச்சு. யானை அந்த மரக்கிளைய பார்த்துச்சு. என்ன நினைச்சுச்சோ தெரியல, தும்பிக்கையால அந்த மரக்கிளையை பலமா உலுக்கிச்சு. ஐயையோ! சிட்டுக்குருவி கஷ்டப்பட்டு கட்டின கூண்டு கீழே விழுந்துருச்சு. உடைஞ்சு சிதறி போச்சு. சிட்டுக்குருவி திரும்பி வந்து பாக்குது. அதோட அழகான கூண்டு தரையில உடைஞ்சு கிடக்கு. அதுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஐயோ, என் கூண்டு உடைஞ்சு போச்சே, இனிமே நான் எங்கே போய் தூங்குவேன் அழுதுச்சு. யானைக்கு குருவியோட அழுகை சத்தம் கேட்டுச்சு. யார் அழகாங்க மெதுவா குருவி கிட்ட வந்துச்சு. என்ன ஆச்சு குட்டி குருவியே, ஏன் அழகே? யானை ரொம்ப அன்பா கேட்டுச்சு. சிட்டுக்குருவி நடந்ததை எல்லாம் சொல்லுச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினேன், எல்லாம் போச்சே. யானைக்கு வருத்தமா இருந்துச்சு. அடடா, சாரி குட்டி குருவியே, தெரியாம பண்ணிட்டேன், கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுறேன். யானை உடனே தன்னோட பெரிய தும்பிக்கையால ஒரு நொடியில பெரிய பெரிய உறுதியான குச்சிகளை உடைச்சு கொண்டு வந்துச்சு. சிட்டுக்குருவி கிட்ட குச்சிகளை கொடுத்துச்சு. இந்த ரொம்ப உறுதியா இருக்கு, இதை வச்சு புதுசா கூடு கட்டு, சீக்கிரமா கட்டு ஊக்கப்படுத்துச்சு. சிட்டுக்குருவிக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணுல இருந்து கண்ணீர் மறைச்சிச்சு. யானைக்கு தன் குட்டி இதயத்திலிருந்து நன்றி சொல்லுச்சு. யானை கொடுத்த உறுதியான குச்சிகளை வச்சு சிட்டுக்குருவி வேக வேகமா இன்னும் அழகான இன்னும் பலமான கூட்டை கட்டி முடிச்சிச்சு. இப்போ சிட்டுக்குருவி அந்த மரத்துல ரொம்ப சந்தோஷமா வாழுது. யானையும் சிட்டுக்குருவியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. பார்த்தீங்களா குழந்தைகளா, உதவி செஞ்சா என்ன நடக்குங்க?